வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். பாலிட்டின்னு வரும்போது லக்ஷ்மிகாந்த் படிக்கலாமா, டிடி பாசு படிக்கலாமா, இல்லை பிஎம் பக்ஷி படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் ஆகும், ஓகேங்களா? அது முக்கியம் இல்லை. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒப்பீனியன் வந்து இப்போது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கும். பட் இந்த வீடியோ வந்து கன்ஃபியூஷன் ஜோனில் வந்து இருப்பாங்கள்ல. ஸோ இந்த புக்கு படிக்கலாமா, இந்த புக்கு படிக்கலாமா, இந்த புக்கு படித்தா கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியுமா, இந்த புக்கு படித்தா கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் வந்துருக்கும் ஃப்ரெஷ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யூபிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு பாலிட்டி மட்டுமே இல்லை, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபின்னு எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு சிங்கிள் சோர்ஸை நம்பி மட்டுமே நம்மளால் வந்து போக முடியாது. ஒரு சிங்கிள் சோர்ஸை படிச்சிட்டோம் அப்படின்னாவே போதும், கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை, எந்த புக்குமே இல்லை, ஓகேங்களா? அது பாலிட்டிக்கும் வந்து பொருந்தும். ஸோ பாலிட்டியில் நீங்கள் லக்ஷ்மிகாந்த் மட்டுமே படித்தாலும் சரி, இல்லை டிடி பாசு படித்தாலும் சரி, கொஸ்டின்ஸ் உங்களால் இந்த புக்கில் இருந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது, ஓகேங்களா? எல்லா கொஸ்டின்ஸுமே வரும் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. பட் இதெல்லாமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான புக்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து கவர் பண்ணணும். சிலபஸ் கவர் பண்ணிட்டு போனாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். பட் 100% வந்து இது ஒன்று மட்டுமா போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அது பாலிட்டிக்கும் அப்படி தான், மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அப்படி தான். இப்போ பாலிட்டின்னு வரும்போது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கிராஸ்பிங் பவர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? என்னால் வந்து பார்த்திங்கன்னா டிடி பாசு படித்தா நல்லா புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிப்பாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் தான் இப்போவும் வந்து படிக்கிறாங்க. ஸோ அது நல்லா கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கோங்க. லக்ஷ்மிகாந்த் படித்தா என்னால் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது, அதனால் நான் டிடி பாசு படிக்கிறேன். ஸோ அப்படின்ற மாதிரியான ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது லக்ஷ்மிகாந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் அட்வைசபிள், ஓகேங்களா? ஸோ மை ஒப்பீனியன் வந்து இதுதான். ஸ்டார்ட் பண்ணும்போது லக்ஷ்மிகாந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மிகாந்த் இஸ் மோர் தென் எனஃப். உங்களோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் லக்ஷ்மிகாந்த்லேருந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் நல்லா தெளிவாக எடுத்து வச்சு படிக்கிறீங்க, சாப்டர்லாம் வந்து கரெக்டாக 1 or 2 டைம்ஸ் நல்லா வந்து ஜென்யூனாக உட்காந்து படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் நாலேஜ் உங்களால் எடுத்துக்க முடியும். ஒன்ஸ் நல்ல புக்ஸை படித்ததுக்கப்புறம், இதான் ஃபண்டமெண்டல் புக்ஸு, இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் பிவைக்யூஸை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்கள். அப்படி சால்வ் பண்ணும்போது தான் நம்ம படித்த நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஸ்டின்ஸை அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சால்வ் பண்ண முடியல, எங்கேயாவது வந்து லேக் ஆகும் அப்படின்னா அகெயின் நம்ம வந்து புக் எடுத்து படிக்கணும். சேம் லக்ஷ்மிகாந்தை எடுத்து படிக்கணும். இப்படி நம்ம பண்ணும்போது தான் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டெவலப் ஆகும். ஸோ இதை பண்ணாமல் நம்ம எத்தனை புக்ஸை படிச்சுட்டு போனாலும் அது வந்து நோ யூஸ், ஓகேங்களா? ஸோ பாலிட்டின்னு வரும்போது லக்ஷ்மிகாந்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் மை சஜஷன். லக்ஷ்மிகாந்த் மட்டுமே படிச்சுட்டு என்னால் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னு கேட்காதீங்க. அது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த ஒரு சிங்கிள் சோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா போதும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. படிக்கணும். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் புக்ஸு, ஃபண்டமெண்டல் நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கணும். ஸோ கெயின் பண்ணிக்கிட்டு தென் பிவைக்யூஸை சால்வ் பண்ணணும். பிவைக்யூஸில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், சால்வ் பண்ண முடியல அப்படின்னா ஸோ அதை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்கிரேட் பண்ணணும். தேவையான இடத்துல கண்டென்ட்டை அப்கிரேட் பண்ணணும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம படிக்கணும். அந்த புக்கை தாண்டி படிக்கிறதுங்கிறது இதுதான். ஸோ அந்த புக்கை தாண்டி படிக்கிறதுங்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு புக்கை எடுத்து வச்சு படிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளால் பிவைக்யூஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். பிவைக்யூஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நமக்கு கிளாரிட்டியாக வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணும்போது மல்டிபிள் டைம் அந்த ஒரே புக்கை திரும்ப திரும்ப ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி நல்லா அட்டைன் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் பண்ணணும். ஸோ இது பண்ணாமல் நம்ம வந்து புக்ஸை நம்ம வந்து இந்த புக்கை எடுத்து படித்தா தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து வேணாம். அண்டு ஸோ அது வந்து ஒர்க் அவுட்டும் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் டிடி பாஸே எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதை ஒரு 10-20 டைம் வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நான் கேட்ட வரைக்கும் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து படித்தது. பட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால நான் வந்து அதை ஃபுல்லாகவே வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் மட்டும்தான் வந்து இது பண்ணி படிச்சுட்டு இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். அண்ட் சீனியர்ஸாக இருக்கட்டும், ஸோ எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து லக்ஷ்மிகாந்த் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. கிளியர் பண்ணவங்களாக இருக்கட்டும், கிளியர் பண்ண போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே லக்ஷ்மிகாந்த் தான் வந்து இப்போவும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வேணாம். லக்ஷ்மிகாந்த் நல்லா தெளிவாக படிங்க. லக்ஷ்மிகாந்தில் இருக்கிற கொஸ்டின்ஸை ஃபஸ்ட் நீங்கள் நல்லா சால்வ் பண்ணுங்கள். அதில் கேட்ட கொஸ்டின்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சிடும். இதை தாண்டி கொஸ்டின் கேட்டால் நான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது லக்ஷ்மிகாந்தை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கலாம், தேடி தேடி படிக்கலாம். பட் நம்ம இப்போ எந்த லெவலில் இருக்கணும்னு பாருங்கள். முதல்ல லக்ஷ்மிகாந்தில் இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி புக்ஸை வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அகெயின் மை சஜஷன் அதுதான். புக்ஸை வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ ஒரு புக்கு ஸ்டாண்டர்டான புக்கு லக்ஷ்மிகாந்த், அதை எடுத்து வச்சு நல்லா படிங்க. மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இன்ஸ்டியூஷன் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சு தேவையில்லாமல் வந்து படிச்சுட்டு இருக்காங்க.
பாலிட்டின்னு வரும்போது பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் இஸ் பெஸ்ட்டு சோர்ஸ். அதை எடுத்து வச்சு நல்லா படிங்க. ப்ளஸ் பிவைக்யூஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிவைக்யூஸும் இம்பார்ட்டண்ட். படிங்க, பிவைக்யூஸை சால்வ் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் கண்டென்ட் என்ரிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. மென்டார் ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருங்க. நீங்கள் பண்ணுறதா அப்டேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்டபிலிட்டியாக இருங்க. நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே மோர் தென் எனஃப். ஸோ இதை தாண்டி பெருசாக கன்ஃபியூஷன்ஸ் வேணாம். ஸோ ஐ ஹோப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.